ஹலோ கைஸ், 2017 டிஎன்பிசி குரூப் 2ல கேட்கப்பட்ட மேக்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 7 இஸ் 7 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள அரைவட்டத்தின் பரப்பு. ஒரு அரைவட்டம் கொடுத்துருக்காங்க, அதோட ஆரம் 6 கொடுத்துருக்காங்க, 7, அதோட பரப்பளவு கேட்டிருக்காங்க. அரைவட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்னன்னா 1/2 πr ஸ்கொயர். ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணால் 1/2 πr ஸ்கொயர். 6க்கு பதிலாக நம்ம 7 சப்ஸ்டிட் பண்ணோம். பையனா 22/7 இன்ட்டு 7 இன்ட்டு 7. ஒரு 7க்கு ஒரு 7 கேன்சல் ஆயிரும். 1 2 11 2 22. இப்போ 11 இன்ட்டு 7 77. இங்க சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்போ 77 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அல்லது 72 சதுர சென்டிமீட்டர். 72 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், x square plus x square minus y divided by x plus 2x into 3x plus 6 x minus 2வின் மதிப்பு காண்க. ஒரு வேல்யூ இது கொடுத்துருக்காங்க, இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் இதை முதல்ல சுருக்கணும். ஸோ சுருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, அந்த முதல் டேர்ம் இருக்குல்ல, முதல் டேர்ம்ல எக்ஸ் காமனா வெளியெடுப்போம். எக்ஸ் காமனா வெளியெடுத்தா எக்ஸ் மைனஸ் 2 ஆயிருமா. ஸோ அப்புறம் டிவைடர்லையும் ரெண்டுலையுமே எக்ஸ் இருக்கு, இதுலையும் எக்ஸை காமனாக வெளியே எடுத்துரும். எக்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டா எக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டு அப்புறம் இந்த மேலே இருக்கிற டேர்மில் 3x + 6 இருக்கா, இதில் 3 காமனாக வெளியே எடுத்துடலாம். 3 காமனாக வெளியே எடுத்தா எக்ஸ் பிளஸ் 2 டிவைடட் பை அப்புறம் கீழே இருக்கிற x - 2வை அப்படி வச்சுக்கலாம், x - 2. ஸோ இந்த x - 2க்கு இந்த x - 2 கேன்சல் ஆயிரும், இந்த x + 2க்கு இந்த x + 2 கேன்சல் ஆயிரும், எக்ஸ் கேன்சல் ஆயிரும், மிச்சம் 3 மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போ 3 தான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பையனின் தற்போதைய வயது அவனது தங்கையின் வயதை போல் 2 மடங்கு. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவனது வயது அவன் தங்கை வயதை போல் 3 மடங்கு எனில் அவர்களது தற்போதைய வயது என்ன? ஒரு பையன் இருக்கான், அவனோட வயது கரண்ட் அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. அவனோட தற்போதைய வயது அவன் தங்கச்சி வயதை போல 2 மடங்கு. அப்ப இவன் தங்கச்சியோட வயசு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா, அப்ப இவனோட வயசு என்னன்னா 2x ஆயிருமா. 4 வருஷத்துக்கு முன்னாடி இவனோட வயது அவன் தங்கையின் வயதை போல் 3 மடங்கு. அப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி தங்கையினோட வயது என்ன? x - 4. அப்போ இவனோட வயது என்னவா இருக்கும்னா x - 4 × 3. இப்போ அவர்களது தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அவங்களோட 2 பேரோட தற்போதைய வயது கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ல நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சு நம்ம ஆன்சர் போடலாம். ஆனால் டைம் எடுக்கும். அதை விட ஈஸியாக போகிறதுக்கு என்ன செய்யலாம்னா ஆப்ஷன்ஸ் மெத்தட்லேயே போடலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களோட தற்போதைய வயது தான் கேட்டிருக்காங்க. அவங்களோட தற்போதைய வயது இதோட ரேஷியோ பார்த்துட்டீங்கன்னா 1:2ன்ற மெத்தட்ல இருக்கா, அதாவது தங்கையின் வயதை போல் 2 மடங்கு. எங்க ஆப்ஷன்ல எதெல்லாம் 2 மடங்கா இருக்குன்னு பார்ப்போம். இதுவும் 2 மடங்கா, 9 2 மடங்கு, 18, 7 2 மடங்கு, எல்லாமே 2 மடங்கா இருக்கு. ஸோ அப்போ நம்ம அடுத்த கண்டிஷன்ஸ் போவோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4 வயதுக்கு முன் அவன் தங்கையின் வயதானது இவனோட பையனோட வயது தங்கையின் வயதை போல் 3 மடங்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 18 9 எடுத்துக்குவோம். இப்போ இதுதான் இப்போ அவங்களோட தற்போதைய வயதுன்னு எடுத்துக்கிட்டா, 4 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் வயது என்னவா இருக்கும்? இங்க 14, இங்க 5ன்னு இருக்கும். 4 வருஷத்துக்கு முன்னாடி தங்கையின் வயதை போல் 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க 5 4 இருக்கு. 5 14ன்றது 5ஓட 3 மடங்கா கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ வராது. நெக்ஸ்ட் 14 17 எடுத்துக்கிறோம். 14 7. இது அவங்களோட தற்போதைய வயதுன்னு எடுத்துக்கிட்டா 4 வருஷத்துக்கு முன்னாடி இது எப்படி ஆகும்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடினா 10 3 ஆகும். ஸோ இது இது 3ஓட 3 மடங்குன்னு பார்த்தா இல்லை. அப்போ ஆப்ஷன் பி வராது. நெக்ஸ்ட் 16 8 எடுத்துக்கிறோம். 16 8. 4 வருஷத்துக்கு முன்னாடி இது எப்படி ஆகும்னா 12 ஆகும். 8ல் 4 போச்சுன்னா 4. ஸோ இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி பையனின் வயது தங்கையின் வயதை போல் 3 மடங்கா.
அப்போ தங்கையின் வயது 4 இருந்துச்சுன்னா அப்போ இது 12 இருக்கு. அப்போ இது வந்து இதோட 3 மடங்கா இருக்கா? அப்போ இந்த கண்டிஷன் வந்து இந்த ஆப்ஷன் வந்து நம்மளோட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். x 3/2 is to 9 16 is to root x. எக்ஸின் மதிப்பு கேட்டிருக்காங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த எக்ஸின் மதிப்பு கேட்டிருக்காங்க. இஸ் டு ரேஷியோவில் இருந்தால் நம்ம வந்து 1/2 போடலாம், இப்போ டிவைடரில் போடலாம். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் 3/2 divided by 9 is equal to 16 divided by root x. எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருவோம், நம்பர்ஸ் எல்லாம் அந்த சைடு கொண்டு வந்துடும். ஸோ இது மேலே வந்துடும், இதுவும் மேலே போயிடும். அப்போ இது எப்படி ஆகும்னா root x x 3/2 into 9 into 16 ஏறுமா. இப்போ இதுல 1/2னா ரூட்னு ரூட். ஸோ அதனால இங்க இருக்கிற 1/2 நம்ம எப்படி எழுதலாம்னா ரூட் எக்ஸ் இருக்கு. இந்த 1/2 எப்படி எழுதணும்னா ரூட் எக்ஸ் இன்ட்டு கியூப். 3/2 தான் ரூட் எக்ஸ் கியூப்னு எழுதியிருக்கோம். ஸோ கியூப்னா என்ன, இது 3 தடவை போடணுமா. அப்போ எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ். ரூட் எக்ஸ் கியூபை நம்ம ரூட் எக்ஸ் 3 தடவை எழுதியிருக்கோம். இப்போ ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் எக்ஸ், ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் எக்ஸ். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரு ஈக்குவல் டு இங்கிட்ட என்ன இருக்கு 9 ஒரு 16 இருக்கு. இப்போ இந்த ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட்னு ஆயிருமா. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 into 6 எவ்வளோ, 3 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் பண்ணா 3, 16 ஸ்கொயர் பண்ணா 4, முன்னாங்கா 12. ஸ்கொயர் ரூட் எடுத்தா பிளஸ் ஆர் மைனஸ் போடணும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, பிளஸ் ஆர் மைனஸ் 12. பிளஸ் ஆர் மைனஸ் 12, ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 9x பிளஸ் ஒய் பிளஸ் 18 காரணிகள். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இது ஃபேக்டரைசேஷன், அதாவது காரணிப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு காரணிப்படுத்த வந்தால் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சம் எக்ஸ் பிளஸ் ஒரு மாறிலி இருந்துச்சுன்னா அது எக்ஸ் பிளஸ் 2x பிளஸ் 1 இப்படி இருந்துச்சுன்னா நம்ம இதை ஈஸியாக காரணிப்படுத்தலாம். ஆனால் இங்கே பார்த்துட்டீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரு பிளஸ் 9x பிளஸ் ஒய் அப்படின்ட்டு இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் விவரிச்சு அதுக்கப்புறம் எழுதலாம். அது ரொம்ப ஈக்குவேஷன் பெருசாக போகும். அதனால இந்த கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணுறது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ் பிளஸ் ஒய்யை ஒரு மாறிலியா எடுத்துக்கலாம். எக்ஸ் பிளஸ் ஒய்யை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஏன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு பதிலாக ஏன்ற வேல்யூ இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுவோம். இந்த சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆகும்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் 9a பிளஸ் 8. இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு ஏ சப்ஸ்டிட் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் இப்படி ஆயிருமா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இது வந்து நம்ம எப்பயும் காரணிப்படுத்துகிற அந்த ஃபார்மெட்ல இருக்கா, ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பிளஸ் 9a பிளஸ் 8 இந்த ஃபார்மெட்ல இருக்கா. ஸோ இப்போ இதை காரணிப்படுத்தோம்னா கூட்டினா 8 வரணும், பெருக்கினா 8 வரணும், கூட்டினா 9 வரணும். ஓ கூட்டினா 8 பெருக்கினா 8 கூட்டினா 9னா 1 8 8 1 8 கூட்டினா 9 வருமா. ஸோ அப்போ இது எப்படி ஆகும்னா ஏ பிளஸ் 1 இன்ட்டு ஏ பிளஸ் 8 ஆகுமா. இதுதான் இந்த ஈக்குவேஷனோட காரணிகள். இப்போ நம்ம ஆல்ரெடி ஏக்கு பதிலாக என்னன்னு வச்சுக்கோம், எக்ஸ் பிளஸ் ஒய்னு வச்சுக்கோமா. இப்போ இந்த ஏக்கு பதிலாக இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் சப்ஸ்டிட் பண்ணா அதான் நம்மளோட ஆன்சர். ஏக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 8. ஸோ இதோ நம்மளோட ஆன்சர் காரணிகள். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். முதல் n ஒற்றை இயல் எண்களின் கூடுதலுக்கும் முதல் n இயல் எண்களின் கூடுதலுக்கும் இடையே உள்ள வித்தியாசம். முதல் ஒற்றை இயல் எண்களுக்கும் இயல் எண்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ஸோ முதல் ஒற்றை இயல் எண்களின் கூடுதலோட ஃபார்முலா என்னன்னா 1 + 3 + 5 = n². இதுதான் ஒற்றை இயல் எண்களினோட கூடுதல் ஃபார்முலா. அடுத்து இயல் எண்களோட கூடுதல் ஃபார்முலா என்னன்னா n × n + 1 / 2. இப்போ நான் என்ன கேட்டிருக்காங்கன்னா இதுக்கும் வித்தியாசம் கேட்டிருக்காங்க. அப்போ
ஒற்றை இயல் எண்களின் கூடுதல் வந்து n ஸ்கொயரு, இயல் எண்களின் கூடுதல் வந்து n இன்ட்டு n பிளஸ் 1 டிவைடட் பை 2. ஸோ இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 2n ஸ்கொயர் மைனஸ் இந்த n உள்ள மல்டிப்ளை பண்ண வச்சுக்கோங்களேன், n ஸ்கொயர் இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா இதுவும் மைனஸ் ஆயிரும், n இன்ட்டு 1 n டிவைடட் பை 2 ஆயிருமா. 2n ஸ்கொயர்ல n போச்சுன்னா n ஸ்கொயர் ஆயிருமா, ரெண்டுல 1 போச்சுன்னா 1, அதுதான் 2n ஸ்கொயர் மைனஸ் n டிவைடட் பை 2. ஸோ இந்த ரெண்டுலையுமே n காமனா இருக்கா, அப்ப என்ன காமனா வெளியே எடுத்துட்டா n மைனஸ் 1 டிவைடட் பை 2. அப்ப இதுதான் நம்மளோட ஆன்சர். n இயல் எண்களின் கூடுதலுக்கும் n ஒற்றை இயல் எண்களின் கூடுதலுக்கும் n இயல் எண்களின் கூடுதலுக்கும் உடைய வித்தியாசம் என்னன்னா n இன்ட்டு n மைனஸ் 1 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர். n இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்லாம் வராது, சாரி, n இன்ட்டு n மைனஸ் 1 டிவைடட் பை 2. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றுள் எது சரியான ஏறுவரிசையில் அமைந்துள்ளன? 8 25%, 6 40%, 9 30%, 15 20%. இப்போ ஒரே வேல்யூ தான் மாத்தி மாத்தி ஏறு வரிசையை மாத்தி மாத்தி போட்டிருக்காங்க. ஸோ அப்போ அது ஒவ்வொன்றுக்கும் வேல்யூஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். 8 25%னா 8 இன்ட்டு 20 பை 100, ஒரு 25 25, 4 25 100, ஒரு 8 8 ஈரெட்டா 1 நாங்க 2 நாங்க 8. அப்போ முதல் டேர்மோட வேல்யூ வந்துன்னா 2. அடுத்து 6 40%, 40%னா 40 பை 100, ஒரு சைவருக்கு ஒரு சைவர், 2 4 2 10, ஓரஞ்சு இதை 2 அடிச்சா ஓரஞ்சு 5, மிச்சம் 1, 2 10. அப்போ 1.2 இன்ட்டு 2 எவ்வளோ, 2.4. அடுத்து 9 30%னா 30 பை 100, ஒரு 0 கேன்சல், 9 3 27, 27 டிவைடட் பை 10 2.7. அடுத்து 15 20%, 15 20%னா 20 பை 100, ஒரு 20 20, 5 20 100, ஓரஞ்சு 5, 3 15 ஈக்குவல் டு 3. ஸோ இதுல எது சின்ன நம்பர்னா 8 25% தான் சின்ன நம்பரு. அதுக்கடுத்து 6 40% வரணும். அதுக்கடுத்து 9 30%, அதுக்கடுத்து 15 20% வரணும். இதெல்லாம் கரெக்டா இருக்கிற ஆன்சர். இதுதான் ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு, அதே ஆர்டர்ல தான் இருக்கு. அப்படி பார்த்தா நம்மளோட ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றில் பரப்பளவில் பெரியது எதுன்னு கேட்டிருக்காங்க. அடிப்பக்கம் 10 சென்டிமீட்டர், உயரம் 8 சென்டிமீட்டர் கொண்ட முக்கோணம், 12 5 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர் கொண்ட முக்கோணம், 10 சென்டிமீட்டர் பக்கமுள்ள சமபக்க முக்கோணம், செங்கோணத்தை உள்ளடக்கிய பக்கங்கள் 3 மற்றும் 4 உள்ள முக்கோணம். என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு 4 முக்கோணங்களோட அளவுகள் கொடுத்துருக்காங்க, அதோட பரப்பளவு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 4 பரப்பளவுல எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்ப அப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியா பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல நார்மல் முக்கோணம், அடிப்பக்கம் 10. ஸோ அடிப்பக்கம் 10, உயரம் வந்து 8 சென்டிமீட்டர். அப்போ ஒரு முக்கோணத்தோட அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்தா அதுக்கான ஃபார்முலா என்னன்னா, பரப்பளவு ஃபார்முலா என்னன்னா 1/2 BH, அதாவது 1/2 அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். நமக்கு அடிப்பக்கம் ஆல்ரெடி தெரியும் 10, உயரம் வந்து ஆல்ரெடி தெரியும் 8. ரெண்டையும் போட அடிச்சா 2 2 2 10 5 40. அப்போ முக்கோணத்தோட பரப்பளவு 40. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 12 5 13 உள்ள பக்கங்கள் உள்ள ஒரு முக்கோணத்தோட பரப்பளவு கேட்டிருக்காங்க. மூணுமே வேற வேற அளவு பக்க அளவு உள்ள ஒரு முக்கோணம். அப்ப அதோட பக்க அளவுல ஏபிசின்னு வச்சுக்கலாம். அப்ப ஏ வந்து 12, பி வந்து 5, சி வந்து 13. இந்த மாதிரி அச சமபக்க முக்கோணம்
சமமற்ற பக்கங்களுடைய முக்கோணத்தோட ஃபார்முலா வந்து என்னன்னா, பரப்பளவு ஃபார்முலா வந்து என்னன்னா, ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. இதுதான் அசமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு ஃபார்முலா. இதுல எஸ்ன்றது என்னன்னா, இந்த ஏ பிளஸ் பி, அதாவது பக்கங்கள் எல்லாத்தையும் கூட்டி அதை 2ஆல வகுத்தா கிடைக்கிறது தான் எஸ். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் எஸ் கண்டுபிடிக்கணும். எஸ் வந்து என்னன்னா, இது எல்லாத்தையும் பக்க அளவுகள் எல்லாம் கூட்டி அதை 2ஆல டிவைட் பண்ணணும். அப்போ 12 + 5 + 13 டிவைடட் பை 2 கூட்டினா 30, 30 டிவைடட் பை 2 15. அப்போ நம்மளுக்கு எஸ் தெரிஞ்சு 15, இது ஏபிசி தெரியும். ஸோ இந்த 2 வேல்யூ இந்த பரப்பளவு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ பரப்பளவு = ரூட் ஆஃப் 15 × 15 - 12, 15 - 5, 15 - 13. ஸோ அது எப்படி எழுதலாம்னா, ரூட் ஆஃப் 15 × 3 × 5 × 2 எப்படி எழுதலாமா? ஸோ இப்போ இந்த 15 எப்படி எழுதலாம்னா, 5 × 3 எழுதலாமா? 5 × 3 5 சாரி 15ல் 5 போச்சுன்னா 10, இங்க 10 வரும். இங்க 10, இந்த 10 எப்படி எழுதலாம்னா 5 × 2 எழுதலாமா? 5 × 2 × 2 × 2. 15ல் 3 போச்சுன்னா 2. இதுல ஏதோ ஒரு தப்பு போட்டிருக்கனே. ஏற்கனவே இங்க ஒரு 3 இருக்கா? 15 5 × 3 எழுதியிருக்கோம். இங்க ஒரு 3 இருக்கு. அப்போ × 3. ஸோ ரூட் எடுத்தா ரெண்டு இப்போ 2 நம்பருக்கு பொதுவா ஒரு நம்பரை வெளியே எடுப்போம். இங்க 5 2 தடவை இருக்கு, அப்ப 5 ஒரு தடவை வெளியே எடுத்துலாம். இங்க 3 2 தடவை இருக்கு, அப்போ × 3. இங்க 2 2 தடவை இருக்கு, அப்ப × 2. ஸோ அப்போ 5 × 3 × 2 எவ்வளோ? 5 3 15, 5 2 30. அப்போ அசம பக்கம் முக்கோணத்தோட பரப்பளவு எவ்வளோனா 30. அடுத்து என்ன, 3 ஆப்ஷன் சில என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 10 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு கேட்டிருக்காங்க. அப்போ சமபக்க முக்கோணம்னா அதோட பக்கங்கள் எல்லாமே சமமா இருக்கும். அப்போ ஏ வந்து எல்லா இதுமே சமம் தான். இங்க ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10ன்னு கொடுத்துருக்காங்க. சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப் √3 டிவைடட் பை 4a². ஏங்கிறது இங்க 10. ஸோ அப்போ ஏ இந்த ஈக்குவேஷன்ல ஏவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ √3 டிவைடட் பை 4 × 10². 10² என்ன, 100. அப்போ இது 100ன்னு வச்சுக்குவோம். ஒரு நாள் 25 நாளா 100. √3 வேல்யூ என்னன்னா 1.732. 1.732. 25 × 1.732 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னா 43.3. அப்ப சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு எவ்வளவுனா 43.3. அடுத்து ஆப்ஷன் டில என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செங்கோணத்தை உடைய பக்கங்கள் 3 4 உள்ள முக்கோணம் அதோட பரப்பளவு கேட்டிருக்காங்க. இப்போ செங்கோண முக்கோணத்துல அதோட பக்கங்கள்னா பியும் ஹெச்சும் தான். அப்ப பி வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க, ஹெச் வந்து 4 கொடுத்துருக்காங்க. இதோட பரப்பளவு கேட்டிருக்காங்க. அப்ப செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்னன்னா அதே இது மாதிரி தான், ஆஃப் BH. பின்னா அடிப்பக்கம், ஹெச்னா உயரம். ஸோ நம்மளுக்கு பி தெரியும் 3, ஹெச் தெரியும் 4. இது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா 1/2 × 3 × 4 அடிச்சா 2 = 6. இப்போ 4 முக்கோணத்துக்கும் நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சாச்சு. இதுல 4ல எது பெருசுனா 40 30 6. 4ல எது பெருசுனா ஆப்ஷன் சி தான் பெருசா, சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு தான் பெருசு. ஏன்னா அதான் 43.3. ஸோ அப்ப நம்மளோட ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, 10 சென்டிமீட்டர் உள்ள சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு தான் பெரியது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ம் 75 எண்களை கொண்ட ஒரு தொகுதியின் சராசரி 27, பின்பு 53 என்ற எண் தவறுதலாக 43 என படிக்கப்பட்டது, பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே அத்தொகுதியின் சரியான சராசரியை காணவும். நம்மளுக்கு ஆல்ரெடி சராசரி ஃபார்முலா தெரியும்.
கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கை. இதுதான் சராசரி ஃபார்முலா. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சராசரி கொடுத்துட்டாங்க, மொத்தம் எத்தனை எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த எண்கள்ல நான் 53ன்ற எண்ணு தப்பா 43ன்னு படிக்கப்பட்டிருக்கு. எனவே அதோட சரியான சராசரி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அந்த எண்களோட கூடுதல் டீன்னு வச்சுக்கிறோம். மொத்தம் எத்தனை எண்கள்? 75 எண்கள். அதோட சராசரி 27. ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த கூடுதல் வேணும்னா கூடுதல் எங்கிட்ட வச்சுட்டு இந்த 75 அங்கிட்டு கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன். டி இஸ் ஈக்குவல் டு 27 இன்ட்டு 75 ஆயிருமா? சராசரி வந்து என்ன? கூடுதல் பை எண்ணிக்கை. நம்மளுக்கு ஆல்ரெடி சராசரி தெரியும், எண்ணிக்கை தெரியும். அப்போ கூடுதல் வேணும்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு கூடுதல் கிடைச்சிடும். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 53 என்ற எண் 43 என தவறுதலா படிக்கணும். ஃபர்ஸ்ட் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 27 இன்ட்டு 75 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்னா 4025. அப்போ கூடுதல் எவ்வளவுன்னு தெரிஞ்சு 2025. கூடுதல் வந்து 2025. இப்போ இதுல 53 என்ற எண் தவறுதலாக 43 என படிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது இந்த கூடுதல்ல 53ன்றது தப்பா 43ன்ட்டு இங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பனா நம்ம இதுல 43 கழிச்சுட்டு ஒரிஜினல் வேல்யூ 53 ஆட் பண்ணா நம்மளுக்கு சரியான கூடுதல் கிடைச்சிருமா? அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 2025 மைனஸ் தப்பா இருக்கிற வேல்யூ கழிச்சுட்டு கரெக்டான வேல்யூ நம்ம ஆட் பண்ணோம். 53 53 போச்சுன்னா 10. அப்போ 2025 பிளஸ் 10னா 2035. இதுதான் சரியான கூடுதல். நம்மளுக்கு கூடுதல் தெரியும், ஆல்ரெடி எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க 25. ஸோ கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கை போட்டா நம்மளுக்கு சரியான சராசரி கிடைச்சுமா? 2 அடிச்சா சாரி கீழே 75 வரும், 27 போட்டேன். ஸோ இங்க எண்ணிக்கை எவ்வளோ? 75. இதை ஃபர்ஸ்ட் 5ஆல் அடிக்கலாம். 5ஆல் அடிச்சா 5 5 75. இங்க 4 5 20 0 35 7 5 35. அப்ப 407/15. இதை ரெண்டையும் 3ஆல் அடிக்கலாமா? 3ஆல் அடிச்சா 15. இது ரெண்டையும் 5ஆல் அடிச்சிடும். 3 எப்படி பாயிண்ட்ல தான் வரப்போகுது. ரெண்டையும் 5ஆல் அடிச்சோம்னு வச்சுக்கோங்க. என்ன 5 40, ஓர் 5 5 மிச்சம் 2 4 5 20. ஸோ இதை மறுபடியும் 3ஆல் அடிச்சா 2 3 6 மிச்சம் 2 7 3 21 புள்ளி 1 3 3 மிச்சம் 1 3 9 அப்படி போய்கிட்டே இருக்கும். 3 3 3 3 போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் என்ன எடுத்துக்கலாம்னா 27.13 எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ சரியான சராசரி என்னன்னா 27.13. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எத்தனை ஆண்டுகள் முடிவில் ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் 3 மடங்காகும்? ஒரு அசல் இருக்கு, அது வந்து ஒரு குறிப்பிட்ட எண் வருடங்கள்ல 3 மடங்கு ஆகுது. பீன்ற அமௌண்ட் அது 3 மடங்கு ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 8% வட்டி வீதத்துல. இப்ப நம்ம என்ன கேட்டிருக்காங்க? எண்ணு கேட்டிருக்காங்க. அப்போ எண்ணு கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு தனி வட்டி எவ்வளோன்னு தெரியும். தனி வட்டி ஃபார்முலா என்னன்னா PNR/100. இப்போ இதுல நம்ம தனி வட்டி கிடைச்சிச்சுன்னா நம்ம இதுல சப்ஸ்டிட் பண்ணி பி தெரியும், ஆர் வேல்யூ இதெல்லாம் தெரிஞ்சுன்னா நம்ம சப்ஸ்டிட் பண்ணி நம்ம எண்ணை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ தனி வட்டி வேணும். இப்போ அசல் வந்து 3 மடங்கா இருக்கா? அப்ப இது வந்து மொத்த தொகை, n வருடங்களுக்கு கிடைச்ச மொத்த தொகை. இது வந்து அசல். அப்ப தனி வட்டி வந்து என்னன்னா தனி வட்டி இஸ் ஈக்குவல் டு மொத்த தொகை மைனஸ் அசலா? மொத்த தொகையிலேருந்து அசல் கிடைச்சா நம்மளுக்கு எவ்வளவு தனி வட்டியும் கிடைச்சிடும். அப்போ மொத்த தொகை என்னன்னா 3p மைனஸ் அசல் வந்து p. அப்ப ரெண்டையும் கழிச்சா 2pயா? ஸோ நம்மளுக்கு இப்ப தனி வட்டி கிடைச்சிருச்சு. ஸோ தனி வட்டி ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும்?
SI is equal to PNR by 100. அப்போ SIக்கு பதிலாக 2P சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இங்க P தெரியாது, இப்போ Pனே வச்சுக்கலாம். N இன்ட்டு R வந்து என்னன்னா 8%. அப்போ 8%னா 8/100. ஒரு Pக்கு ஒரு P கேன்சல். நம்மளுக்கு என்ன தான் தெரியாது, என்ன இங்கிட்ட வச்சுட்டு மற்றெல்லாம் கொண்டு போயிடலாம். அந்த 100 இங்கிட்ட போச்சுன்னா மல்டிப்ளை ஆயிரும். இந்த 8 மேலே இருக்குது, கீழே டிவைடில் வந்துடும். அப்போ N is equal to 200, 2 × 100 200 டிவைடட் பை 8. இது ரெண்டே அடிச்சா 25. அப்போ N வந்து என்னன்னா 25 ஆண்டுகள். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 10 மீட்டர் ஸ்கொயர் என்பது எதற்கு சமம்? 10 மீட்டர் ஸ்கொயர் இங்க ஆப்ஷன்ல பாத்துட்டீங்கன்னா எல்லாமே சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு. ஸோ அப்போ 10 மீட்டர் ஸ்கொயர் எத்தனை சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர் கண்டுபிடிப்போம். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர். ஒரு மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர். இங்க எல்லாமே இங்க மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு, இங்கேயும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கா. அப்போ நம்மளுக்கு 1 மீட்டர் ஸ்கொயர் எவ்வளோன்னு தெரியும்னா 2 சைடும் ஸ்கொயர் பண்ணா நம்மளுக்கு 1 மீட்டர் ஸ்கொயரோட வேல்யூ கிடைச்சிருமா. அப்போ 1 மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 ஸ்கொயர் பண்ணா எவ்வளோ? 10,000. 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்க நம்ம கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா 10 மீட்டர் ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. 1 மீட்டர் ஸ்கொயர் 10,000னா அப்போ 10 மீட்டர் ஸ்கொயர் எவ்வளோ? 10 × 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ரெண்டையும் வச்சா 1 5 0 போடணும் சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ 10 மீட்டர் ஸ்கொயர் வந்து என்னன்னா 1,00,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ 1 5 0 எங்க இருக்கு? ஆப்ஷன் டில இருக்கு. இப்போ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 100 வேலையாட்கள் ஒரு வேலையை 7 நாட்களில் செய்து முடிக்கக்கூடும் எனில் அதே வேலையை 35 நாட்களில் முடிக்க எத்தனை பேர் தேவைப்படும்? ஒரு வேலையை 100 ஆள் 7 நாள்ல செய்யறாங்க, அதே வேலையை 35 நாள்ல முடிக்க எத்தனை பேர் இருக்காங்க? ஸோ நம்மளுக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆட்கள் மற்றும் வேலைக்கான ஃபார்முலா என்னன்னா M1D1 × H1 டிவைடட் பை W1 is equal to M2D2 H2 டிவைடட் பை W2. இதுல Mன்றது ஆண்கள் அல்லது ஆட்களோட எண்ணிக்கை, Dன்றது நாட்களோட எண்ணிக்கை, Hன்றது மணி நேரங்கள், Wன்றது மொத்த வேலை. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 100 ஆட்கள் 7 நாள்ல ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க எனில் அதே வேலையை 35 நாள்ல எத்தனை பேர் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ D2 தான் தெரியுது, நம்ம D2 அப்படிங்கிறது வச்சுக்கலாம். இந்த 35 இந்த சைடு கொண்டு வந்து அது டிவைடட் ஆயிரும். அப்போ D2 is equal to 100 × 7 டிவைடட் பை 35. அடிச்சா 1 7 7 5 7 35, ரெண்டே அடிச்சா 1 5 5 25 100. அப்போ D2 is equal to 20. அப்போ அதே வேலையை 35 ஆட்கள் முடிக்க 35 நாள்ல முடிக்க 20 ஆட்கள் தேவை. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 35 நாள்ல முடிக்க 20 பேர் தேவைப்படுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். 36 வினாடி என்பது ஒரு மணியில் எத்தனை? 36 வினாடி என்பது ஒரு மணியில் எத்தனை சதவீதம் ஆகும் கேட்டு. ஸோ 36 செகண்ட் ஒரு மணியில் 1 ஹவர்ல எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 மணி நேரத்துக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எத்தனை செகண்ட்ஸ் தெரிஞ்சாதானே அதுல 36 எவ்வளோன்னு நமக்கு சதவீதம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ 1 மணி நேரத்துல எத்தனை செகண்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமா? 1 மணி நேரம்னா எவ்வளோ? 60 நிமிடங்களா? 60 மினிட்ஸ். 60 மினிட்ஸ். அப்போ ஒரு நிமிடத்துல எத்தனை செகண்ட் இருக்கும்? 60 செகண்ட்ஸ் இருக்குமா? அப்போ 60 மினிட்ஸ்ல எவ்வளோ இருக்கும்? 60 × 60. அப்போ 1 ஹவர்னா என்னன்னா 60 × 60 செகண்ட். 1 ஹவர்ல 60 × 60 செகண்ட்ஸ் இருக்கும். அதாவது 3600 செகண்ட்ஸ் இருக்கும், வினாடிகள் இருக்கும். 1 மணி நேரத்துல 3600 வினாடிகள் இருக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 36 வினாடி 1 மணி நேரத்துல எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஏன் இதை நம்ம கன்வெர்ட் பண்ணிருக்கோம்னா இது வினாடியில இருக்கு, இது மணி நேரத்துல இருக்கு. ரெண்டையுமே நம்ம இங்க வினாடிக்கு மாத்திருக்கோம். அப்போ
3600ல 336ன்றது எத்தனை சதவீதம்? சதவீதம்னா இங்க 100 போடுவோம். 2 0 கேன்சல். 36க்கு 36 கேன்சல். அப்ப மிச்சம் என்னன்னா 1%. அப்ப 36 வினாடி என்பது 1 மணி நேரத்தில் 1%. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். xm divided by xn whole power m plus n, xn divided by xl in whole power n plus l into xl divided by xm l plus m இதோட மதிப்பு கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டு நம்பர் இப்போ am divided by an இருந்துச்சுன்னா டிவைடர்ல இருந்துச்சுன்னா நம்ம அடுக்குகளை மைனஸ் பண்ணுவோமா? இது எப்படி எழுதலாம்னா am minus n எழுதுவோம். ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி இங்கே எக்ஸ் பவர் எம் எக்ஸ் பவர் என்னு இருக்கா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா டிவைடர்ல இருந்தால் நம்ம அடுக்குகளை மைனஸ் பண்ணுவோமா? அப்போ எக்ஸ் இன்ட்டு எம் மைனஸ் என்னு, இதுக்கு ஒரு எம் பிளஸ் என் இருக்கா? இதே மாதிரி இந்த டேர்மையும் எழுதிக்கலாம். எழுதுனா எக்ஸு மேலே பவரில் என் இருக்கு, கீழே என் இருக்கு. அப்போ என் மைனஸ் எல்லு இன்ட்டு என் பிளஸ் எல்லு. அதே மாதிரி இங்கே எக்ஸ் பவர்ல எல் இருக்கு, இங்கே எம் இருக்கு. அப்போ இது எப்படி எழுதுனா எக்ஸ் எல் மைனஸ் எம் இன்ட்டு எல் பிளஸ் எம். இப்போ இது பார்த்துட்டீங்கன்னா இப்போ இந்த மேலே இருக்கிற டேர்ம் இப்போ பவர்ல அடுக்கு இருந்துச்சா ரெண்டையும் மல்டிப்ளை தான் பண்ணணும். அப்போ மேலே இருக்க இந்த டேர்மை மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கலாம். இது எப்படி இருக்குன்னா எம் மைனஸ் என்னு இன்ட்டு எம் பிளஸ் என்னு இப்படி இருக்கா? இது பார்த்துட்டீங்கன்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கா? இப்போ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ அதே மாதிரி இது எழுதுனா இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகும்னா எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் ஆகுமா? ஸோ இதே மாதிரி தான் இந்த டேர்முக்கும் இந்த டேர்முக்கும் ஆகும். ஸோ அப்போது இந்த ரெண்டு மல்டிப்ளிகேஷனையும் எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் எழுதலாமா? அப்போ இது நம்ம இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா எக்ஸ் இன்ட்டு எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு இந்த ரெண்டு டேர்மையும் எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் இது என் மைனஸ் எல் இன்ட்டு என் பிளஸ் எல் எப்படி எழுதலாம்னா என் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு இந்த டேர்ம் எல் மைனஸ் எம் எல் பிளஸ் எம் எப்படி எழுதலாம்னா எல் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி எழுதலாமா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா கீழே பேசஸ் ஈக்குவலாக இருக்குது, அடுக்குகள் வேறு வேறு வேல்யூஸ் இருக்குன்னா நம்ம கீழே பேஸ் சேமாக இருந்து மல்டிப்ளிகேஷன் இருந்தால் நம்ம அடுக்குகளை கூட்டணும். ஸோ இதை நம்ம இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பவர் எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் பிளஸ் என் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர். ஸோ எம் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், என் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், எல் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ மிச்சம் என்ன இருக்குன்னா எக்ஸ் பவர் 0 இருக்குமா? எந்த நம்பரோட அடுக்கு 0வா இருந்தாலும் அதோட வேல்யூ 1 தான். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் +1. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ என்பது பிளஸ் எனவும், பி என்பது வகுத்தல் எனவும், சி என்பது பெருக்கல் எனவும், டி என்பது மைனஸ் என்பதையும் கொண்டால் 1/5 சி 2b 1/5 a 1/5 d 1/10. இப்போ என்னன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளிகேஷனா டிவைடட் இந்த மாதிரி வேறு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதோட மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்போது இப்போ 1/5 சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்ட்டு. அப்போ இங்கே சிக்கு பதிலாக இன்ட்டு போடலாம். அடுத்து 2 அடுத்து பி கொடுத்துருக்காங்க, பினா டிவைடட். அப்போ 2 டிவைடட் 1/5. அடுத்து ஏனா என்ன ப்ளஸ் சொல்லியிருக்காங்க, அப்போ ப்ளஸ் 1/5. அடுத்து டி இருக்கு, டிக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க மைனஸ் 1/10 இருக்காங்களா? இப்போ இந்த டிவைடரை நம்ம டிவைடர்ல 1/5 இருந்துச்சுன்னா இதை அப்படியே தலைகளாக போட்டு இதை இன்ட்டுன்னு எழுதலாமா? இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகலாம்? 1/5 இன்ட்டு 2 இன்ட்டு இந்த டிவைடரை இன்ட்டாக மாற்றும் போது இது தலைகளாக மாறிடும். அப்போ 5/1 ஆயிரும். ஒரு 5க்கு 1 5 கேன்சல்.
plus 1/5 minus 1/10 ஆயிருமா. அடுத்து இங்க 2 இருக்கு, இங்க 1 plus 5 இருக்கு. இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 2 into 5 10, 10 plus 1 11. அப்ப 11/5 ஆயிருமா. 5 minus 1/10. ஸோ இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தா 10. அப்ப இது 5ஓட எதை பெருக்குனா நம்மளுக்கு 10 கிடைக்குன்னா 2ஆல. அப்ப மேலே கீழே 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2ஆ மல்டிப்ளை பண்ணா 22. அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகும்னா 22 minus 1/10 ஆயிருமா. 22ல 1 போச்சுன்னா 21 divided by 10. இப்போ 10 கீழே 10 இருந்துச்சுன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப நம்மளோட ஆன்சர் வந்து என்னன்னா 2.1. இப்போ 2.1 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Next question. x cube minus 1 divided by x plus 3 divided x square plus x plus 1 divided by 3x plus 9 இன் மதிப்பு காண்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதோட மதிப்பு கேட்கறாங்க. ஸோ இப்போ இதில் இந்த டிவைடட் இருக்கா, டிவைடட் நம்ம இன்டா மாற்றினா என்ன சொல்லியிருக்கோம், அதுக்கு அடுத்து வர நம்பர் வந்து தலைகீழாக மாறும் சொல்லியிருக்கோமா. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 3. இது டிவைடட் இன்டா மாற்றும் போது இது அப்படியே தலையில மாறும் சொல்லியிருக்கோம். அப்போ மேலே 3x plus 9 வந்துடும் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 ஆயிருமா. இப்போ இதை சுருக்கணும்னா என்ன பண்ணணும்னா இங்க எக்ஸ் கியூப் இருக்கு, இங்க 1 இருக்கு. ஸோ இது நம்ம இதை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 1 கியூப்னு எழுதலாமா. இது என்ன ஃபார்மெட்ல இருக்குன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மெட்ல இருக்கு. ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா வந்து என்னன்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயரா. இதான் ஏ கியூப் மைனஸ் பி கியூபோட ஃபார்முலா. ஸோ இந்த எக்ஸ் கியூப் 1 கியூப் நம்ம இப்போ எப்படி எழுதலாம்னா ஏக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணா எக்ஸ் மைனஸ் 1. இந்த மேலே இருக்கிற எக்ஸ் கியூப் மைனஸ் 1 எப்படி எழுதலாம்னா எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயரு பிளஸ் ஏபினா எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ், பி ஸ்கொயர்னா 1 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 3 எழுதியிருக்கோம் இன்ட்டு இந்த ஈக்குவேஷனில் பார்த்து 3x plus 9 இருக்கா, இதுல 3 காமனா வெளியே எடுத்துட்டா 3 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 3 ஆயிருமா டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 ஆயிருமா. ஸோ இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் 1 இருக்கு. அப்போ இது கேன்சல். இங்கே ஒரு எக்ஸ் பிளஸ் 3 இருக்கு, இங்கே ஒரு எக்ஸ் பிளஸ் 3 இருக்கு, இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குன்னா 3 எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்துன்னா 3x plus 1 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸ் கமா எக்ஸ் பவர் 3/2 கமா எக்ஸ் பவர் ஸ்கொயர் கமா எக்ஸ் 5/2 என்ற தொடரின் 82வது உறுப்பு காண்க. இது வந்து ஒரு பெருக்கு தொடர் இருக்கு. இந்த பெருக்கு தொடர்ல 85வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு பெருக்கு தொடர்ல இருந்த ஃபார்முலா என்னன்னா tn = a r n - 1. ஏன்றது முதல் உறுப்பு. முதல் உறுப்பு என்னன்னா எக்ஸ். ஆர் வந்து என்னன்னா ரெண்டாவது நம்பருக்கும் முதல் நம்பருக்கும் இருக்கிற ரேஷியோ அல்லது மூணாவது நம்பருக்கும் ரெண்டாவது நம்பருக்கும் இருக்கிற ரேஷியோ, அதாவது ரெண்டு அடுத்தடுத்த நம்பர்களுக்கு இடையே உள்ள விகிதம் தான் ஆர். அப்போ ரெண்டாவது நம்பர் என்ன எக்ஸ் 3/2, முதல் நம்பர் வந்து என்ன எக்ஸ். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், கீழே ஒரே நம்பர் இருந்துச்சுன்னா அது வகுத்துல இருந்துச்சுன்னா நம்ம அடுக்குகளை மைனஸ் பண்ணலாம் சொல்லியிருக்கோமா. இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்க 3/2 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்போ இது எப்படி எழுதுனா எக்ஸ் 3/2 - 1 எழுதாமா. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 2 ஆயிரும். அப்போ இது எப்படி எழுதணும்னா எக்ஸ் 3 - 2 டிவைடட் பை 2 ஆயிரும். 3ல 1 போச்சுன்னா 2. அப்போ எக்ஸோட ஆரோட வேல்யூ வந்துன்னா எக்ஸ் 1/2, ஆரோட வேல்யூ வந்துன்னா 1/2. ஸோ இப்போ நம்மளுக்கு ஏ தெரியும், ஆர் தெரியும், என்ன கேட்டிருக்காங்க 85வது உறுப்பு, n 85. ஸோ என்னாவது உறுப்பு ஃபார்முலா வந்து என்னன்னா tn = a × r n - 1. அப்போ இந்த
இந்த ஈக்குவேஷன்ல இந்த 3 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருமா? அப்ப tn equal to tnல t85 is equal to a வந்து x, r வந்து என்னன்னா x 1/2, x 1/2, இதுக்கு பவர்ல n - 1, n - 1 85, என்னன்னா 85 சொல்லியிருக்கோமா, 85 - 1. இப்போ இது எப்படி ஆனா x இன்ட்டு x 1/2 இன்ட்டு 85ல 1 போச்சுன்னா 84. ஸோ இது ரெண்டு அடிக்கலாமா, ஓ 2 அழி 2 8 இ 2 4 42. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகும்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் 42 ஆகுமா. இப்போ கீழே அடிமானம் சமமா இருந்துச்சுன்னா அடுக்குகளை கூட்டலாம், பெருக்கல்ல இருந்துச்சுன்னா அடுக்குகளை கூட்டலாம், வகுத்துல இருந்தா அடுக்குகளை மைனஸ் பண்ணணும், பெருக்கல்ல இருந்தா அடுக்குகளை பிளஸ் பண்ணணும். அப்போ இது எப்படி எழுதுனா எக்ஸ் 42 இங்க 1 இருக்கு, அப்ப 42 + 1 43. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் 85வது உறுப்பு என்னன்னா எக்ஸ் பவர் 43. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் எக்ஸ் பவர் 43, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூம்பின் ஆரம் சாய் உயரம் வழிய 6 எல் எனில் கூம்பின் கன அளவு காணுங்க. ஒரு கூம்பு இருக்கு, இதோட ஆறு கொடுத்துருக்காங்க, எல் கொடுத்துருக்காங்க, இதோட கன அளவு கேட்டிருக்காங்க. கூம்பின் கன அளவு ஃபார்முலா என்னன்னா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ நம்மளுக்கு இங்கே ஹச் கொடுக்கல, 6 எல்லுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹச் தெரிஞ்சாதான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி கன அளவு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ எல்லோட ஃபார்முலா வந்து என்னன்னா எல்லோட ஃபார்முலா தான் எல் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். இது ஹச், இது ஒரு செங்கோணம் கோணம் தேவை. அப்போ எல்லோட வேல்யூ தான் √h ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ இங்கே நம்மளுக்கு ஹெச் தான் தெரியாது, அப்போ ஹெச் இங்கிட்ட வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் பண்ணலாம். இந்த ஸ்கொயர் ரூட் இங்கிட்ட வச்சுன்னா ஸ்கொயர், இங்கிட்ட வந்துச்சுன்னா ஸ்கொயர் ஆயிரும். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகும்னா ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர், இந்த ஆர் ஸ்கொயர் இங்கிட்ட வச்சுன்னா மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு ஆயிரும். ஆர் ஸ்கொயர் நம்மளுக்கு ஹெச் தான் வேணுமா, ஹெச் இங்கிட்ட வச்சுட்டு இந்த ஸ்கொயர் இங்கிட்ட வச்சுன்னா ஸ்கொயர் ரூட்னு ஆயிரும். அப்போ ஹெச் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ இங்கே ஹெச் தெரிஞ்சா அப்போ இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் அதான் நம்மளோட ஆன்சர். இப்போ 1/3 பை ஆர் ஸ்கொயர், ஹெச்சுக்கு பதிலாக √எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். இதுதான் கூம்பின் கன அளவு ஃபார்முலா. ஆரமும் சாய் உயரம் கொடுத்திருந்தா அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 100, 95, 90, 85 என்ற தொடர் வரிசையின் 21வது உறுப்பு என்ன? ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க, அதுல 21வது உறுப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கூட்டுத்தொடரா பெருக்கு தொடரா கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கூட்டுத்தொடரா கண்டுபிடிப்போம். கூட்டுத்தொடரா இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த எண்களின் வந்து வித்தியாசம் வந்து சமமா இருக்கும். இப்போ 95 - 100 -5, 90 - 95 -5, 85 - 90 -5. அப்போ விகிதம் எல்லாம் சமமா இருக்கு. அப்ப இது கூட்டுத்தொடர்ல இருக்கு. கூட்டுத்தொடரோட என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து என்னன்னா tn a plus n - 1 into d. ஏன்னா முதல் உறுப்பு எவ்வளவு 100, டீனா வித்தியாசம். வித்தியாசம் என்னன்னா ரெண்டாவது உறுப்புக்கும் முதல் உறுப்புக்கும் இருக்கிற வித்தியாசம். முதல் உறுப்பு என்ன, ரெண்டாவது உறுப்பு என்ன 95, முதல் உறுப்பு என்ன 100. 95ல 100 போச்சுன்னா -5. அப்ப டி தெரியும் -5, ஏ தெரியும் 100, n எவ்வளவு கேட்டிருக்காங்க 21வது உறுப்பு கேட்டிருக்காங்க. அப்போ n வந்து 21. ஸோ இந்த 3 வேல்யூ இந்த ஈக்குவேஷன்ல என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிற இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர் வச்சிடும். அப்போ t21 ஈக்குவல் டு ஏ வந்து என்ன 100 பிளஸ் n - 1 21 - 1 இன்ட்டு -5. அப்போ இது போட்டோம்னா 100, 21 போச்சுன்னா 20. அப்போ 20 இன்ட்டு -5 -100. இப்போ 100ல 100 போச்சுன்னா 0. அப்போ 21வது உறுப்பு என்னன்னா 0. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2x power 4 minus 162 162 divided by x square plus 9 into 2x minus 6.
ஸோ இப்போ ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, இதை சுருக்கம் சொல்லியிருக்காங்க. சுருக்கம்னா இது எல்லாத்தையும் ஏதாவது பொதுவான நம்பரை வெளியே எடுத்து அது எது கேன்சல் ஆகும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மேலே தொகுதியில் இருக்க நம்பர் எப்படி இதில் என்ன பண்ணலாம்னா ரெண்டு காமனாக வெளியே எடுத்துடலாம். ரெண்டை காமனாக வெளியே எடுத்துட்டா எக்ஸ் பவர் 4 162 ரெண்டால் அடிச்சா 8 2 16 மிச்சம் 1 81 டிவைடட் பை இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 9 இன்ட்டு இங்கே இந்த 2x மைனஸ் 6ல இதுல ரெண்டை பொதுவாக எடுத்துலாம் எக்ஸ் மைனஸ் 3 இந்த ரெண்டுக்கும் கேன்சல். ஸோ மிச்சம் என்ன இருக்கும், எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் 81 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 இருக்கா. ஸோ இந்த 81 எப்படி எழுதலாம்னா 3 பவர் 4 எழுதலாமா, 3 இன்ட்டு 3 9, 3 இன்ட்டு 3 9, 9 9 81. ஸோ இப்போ இந்த 81 3 பவர்னு எழுதலாமா, ஏன்னா இங்கே பவர் 4ல் இருக்கு. ஸோ அதனால 81ஐயும் ஏதாவது ஒரு பவரோட 4ன்னு வர மாதிரி எழுதணும். அப்போ இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 3 பவர் 4ன்னு எழுதலாமா, டிவைடட் பை இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்கே 9 இருக்கு. அப்போ இந்த 9 எப்படி எழுதலாம்னா 3 ஸ்கொயர்னு எழுதலாமா. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. இப்போ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 3 பவர் 4 இருக்கா, நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா தான் தெரியும். ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இதான் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஆனா இங்க எக்ஸ் பவர் 4 இங்க எக்ஸ் பவர் 4 இருக்கு, 4க்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியாது. அதனால இந்த எக்ஸ் பவர் 4 எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் ஸ்கொயர் அப்படி எழுதலாமா, ரெண்டு கூட்டினா மறுபடியும் நம்மளுக்கு 4 தான் கிடைக்க போகுது. அதே மாதிரி இந்த 3 பவர் 4 எப்படி எழுதலாம்னா 3 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படி எழுதலாமா. ஸோ இதை இங்க சப்ஸ்டிட் பண்ணா இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகும்னா எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 ஆகுமா. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயரை ஏன்னு வச்சுக்கிறோம், இந்த 3 ஸ்கொயரை பின்னு வச்சுக்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன ஃபார்மெட்ல இருக்கு, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்ல இருக்கா. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ இந்த ஃபார்முலா இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் மேலே தொகுதி எப்படி ஆகும்னா ஏக்கு பதிலாக என்ன எடுத்திருக்கோம் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் ஆயிருமா. ஸோ டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. ஸோ இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் இருக்கு, கீழே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் இருக்கா. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த ஈக்குவேஷனை பார்த்துக்கோங்க, இதில் பார்த்துட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் இருக்கு, இதுவும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்ல இருக்கா. அப்போ இது மேலே இருக்க தொகுதி எப்படி எழுதலாம்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மெட் எழுதலாமா. அப்போ இதை எழுதுனா எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 3, கீழே டிவைடர்ல ஒரு எக்ஸ் மைனஸ் 3 இருக்கா, இந்த எக்ஸ் மைனஸ் 3 இந்த எக்ஸ் மைனஸ் 3 கேன்சல். அப்போ மிச்சம் கடைசியா என்ன இருக்கும்னா எக்ஸ் பிளஸ் 3 மட்டும் இருக்குமா, எக்ஸ் பிளஸ் 3 இருக்கும். ஸோ அப்போ அதான் நம்மளோட ஆன்சர். ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா பொதுவான நம்பர் எந்த வேல்யூ வருமோ ரெண்டை காமனாக வெளியே எடுத்துட்டு ரெண்டையும் கேன்சல் பண்ணியிருக்கோம். அப்புறம் மேலே இருக்கிற தொகுதி எக்ஸ் பவர் 4 81 3 பவர் 4ன்னு எழுதியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு எக்ஸ் பவர் 4ன்றதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியாது, நம்மளுக்கு ஸ்கொயருக்கு ஃபார்முலா தான் தெரியும். அதனால நம்ம இது என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த எக்ஸ் பவர் 4 ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு மாற்றி எழுதியிருக்கோம். அதை எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், அதே மாதிரி 3 பவர் 4 3 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எழுதியிருக்கோம். இது ரெண்டும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும், ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ அதுபடி இந்த எக்ஸ் பவர் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதுவோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். இங்கே மேலே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயரும் கீழே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்புறம் மிச்சம் இருக்கிற இந்த ரெண்டு டேர்ம்ல இந்த மேலே இருக்கிற தொகுதியும் அதே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ அதனால இந்த ரெண்டை எப்படி எழுதுக்கோம்னா எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 3 எழுதியிருக்கோம். கீழே ஒரு எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு, மேலே ஒரு எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு, ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங்ல எக்ஸ் பிளஸ் 3 கண்டுபிடிச்சு. அதான் நம்மளோட ஆன்சர். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், XY இவற்றின் மீப்போமா Z எனில் X இன் மீப்போவா காண்க.
அதாவது எல்சிஎம் வந்து செட் எக்ஸ் ஒய்ன்ற 2 நம்பருக்கு எல்சிஎம் வந்து செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஹெச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஒய்யோட ஹெச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 2 எண்களின் பெருக்கல் பலனானது அவற்றின் எல்சிஎம் மற்றும் ஹெச்சிசிஎஃப் பெருக்கல் பலனுக்கு சமம். இதான் ஃபார்முலா. 2 எண்ணோட பெருக்கல் பலனானது அவற்றோட ஹெச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம் பெருக்கல் பலனுக்கு சமமா இருக்கும். இங்க நம்மளுக்கு அந்த 2 நம்பர் என்ன எக்ஸ் ஒய். அப்போ இது இந்த ஈக்குவேஷன்ல ஏக்கு பதிலாக எக்ஸ் ஒய்ன்னு சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். இங்கே எல்சிஎம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 2 நம்பரோட எல்சிஎம் வந்து என்ன செட்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்சிசிஎஃப் தெரியாது, அதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஹெச்சிசிஎஃப் தானே வேணும். ஹெச்சிசிஎஃப் எங்கிட்ட வச்சுட்டு இதை இங்கிட்டு கொண்டு வந்தா கீழே டிவைட் என்ன ஆயிருமா. அப்போ ஹெச்சிசிஎஃப் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் டிவைடட் பை செட். இதுதான் நம்மளோட ஆன்சர். அப்போ எக்ஸ் ஒய் டிவைடட் பை செட் எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதே மாதிரி நோட்டீஸ் இருக்கேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.